அவர்களை தோற்கடிப்பது என்பதுதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய முதன்மையான கடமை. அதுக்கு உட்பட்டு எங்களுடைய தேர்தல் அணுகுமுறையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கும்பகோணத்தில் சக மாணவர்களே அடித்து ஒரு பையன் இறந்தே போயிட்டான். மர்டர் கேஸாகவே அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் சம்பவம் அவன் பையன் இறந்து சண்டே இறந்தான். இத்தனை நாள் ஆகுது, 4-5 நாளாக இதுவரை அரசு தரப்புல இருந்து ஒரு இரங்கலோ அந்த குடும்பத்திற்கான ஒரு நிதி உதவி எதுவுமே வழங்கப்படலை. பள்ளிகளில் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் இது போன்ற மோதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே ரிட்டையர்டு ஜட்ஜி சந்துரு வந்து அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. எதையெல்லாம் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இந்த விவகாரத்தில் ஏன் முதலமைச்சர் இல்லை அரசு ஏன் அமைதியா இருக்கு? ஒரு பள்ளி மாணவன் இறந்துருக்கிறான், துறை சார்ந்த அமைச்சரும் ஒரு இரங்கல் சொல்லலை, துறை அதிகாரிகளும் எந்த தகவலும் சொல்லலை. இதை பத்தி நீங்க சம்பந்தப்பட்ட மாணவர்கள், அதாவது அந்த மரணத்திற்கு காரணமான மாணவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அரசியல் நடவடிக்கை தானே சொல்றேன். அது அரசியல் நடவடிக்கை தானே. அதாவது பாதிக்கப்பட்ட இல்லை, இதுவரைக்கும் நடந்த எல்லா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அந்த மாணவர்கள் இறப்புகள் ஏற்பட்ட போதெல்லாம் அரசாங்கம் உடனடியாக நிவாரணம் என்பது வழங்கியிருக்கு. எதுவுமே நிலுவையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆல்மோஸ்ட். அதனால இதுவும் அவங்க வழங்க வேண்டும் என்பதை நம்ம வற்புறுத்துவோம். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பள்ளி வளாகங்களில் இத்தகைய மாணவர்களுக்கு இடையேயான சாதிய மோதல் அல்லது இது போன்ற மோதல்கள் தடுப்பதற்கான பல்வேறு நல்ல ஆலோசனைகளை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிந்துரைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நாங்கள் வந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். சட்டமன்றத்திலையும் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். இதுலங்க சில அடிப்படையான கோரிக்கைகளை இதோட சேர்த்து வைக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் கனிம வள கொள்ளை அதுலேயும் தலையிடுறோம். கனிம வளங்கள் வந்து தோண்ட தீர்ந்து விடக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதை வந்து ஏற்றுமதி செய்வதோ அல்லது தனியாருக்கு குத்தகை விடுவதோ கூட கொள்கை அளவில் சரியில்லை. அரசாங்கமே தான் அந்த மொத்த விஷயத்தை ஏற்று நடத்தணும். அப்போதான் வந்து தனியார் இந்த மாதிரி கொள்ளையடிக்க முடியாதுங்கிற கோரிக்கையை சேர்த்து வைக்கிறோம். இப்போ டிசம்பர் 16 நடக்கக்கூடிய போராட்டத்தில் கூட 2 முக்கியமான அம்சங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று, சென்னை பெருநகரம் வந்து உழைப்பாளி மக்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற முறையில் ஒரு வர்க்க அரசியலை முன்னிறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். சென்னை வந்து மாநகரமாக பெருநகரமாக உருவெடுத்திருக்கிறது, வளர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக உழைப்பாளி மக்களுடைய பங்கு தான் அதில் பிரதானமானது. எனவே வளர்ச்சிக்கு பங்களித்த அவர்களுக்கு குடியிருப்புங்கிற உரிய பங்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். 2வது, அடிப்படையில் அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் என்பது உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் வசதி படைத்தவர்களுக்கு சாதகமாக தான் ஒட்டுமொத்தமாக நடக்குது. அதை வந்து உழைப்பாளி மக்களுக்கு சாதகமாக அந்த அர்பனைசேஷனை, நகரமயமாக்கலை மடைமாற்றம் செய்யுங்கள், திசை திருப்புங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இல்லை, இப்போ நாங்கள் போட்டிருக்கிற வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் திமுக போட்டிருக்கிற வழக்கெல்லாம் இன்றைக்கி விசாரணைக்கு என்பது வருகிறது. சட்ட ரீதியாக ஒரு பக்கம் அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் என்பதை முற்றிலும் கைவிடப்பட வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் அதை உறுதியாக நடைமுறைப்படுத்துவது என்கிற முயற்சி, அது செயலில் அது ஈடுபடுகிற போது அதிலே ஒரு வாக்காளருடைய வாக்கு உரிமை கூட விடுபட்டு விடக்கூடாது என்கிற முறையில் களத்திலே நின்று நாங்கள் எங்களுடைய தோழர்கள் அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றையோடு முடிந்தாலும் அடுத்த ஆட்சி அமைப்பை தெரிவிப்பதற்கும் மறு விண்ணப்பம் செய்வதற்குமான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதனால் இன்றைக்கு அவங்க பட்டியலை வெளியிடுகிற போது அது எந்த அளவுக்கு எவ்வளவு வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறார்கள், யார் யாருடைய வாக்கு உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து அனைத்து 18 வயது வைந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்பது இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அந்த வரம்புக்கு உட்பட்ட எவருடைய வாக்குரிமையும் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விடக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம். சட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். கொள்கையோட ஒத்து போய் சேர்ந்துதான் செயல்பட்டு இருக்கீங்க. ஆனா உங்க சைட்ல இருந்தே பல விஷயங்கள் ஆட்சிக்கு எதிராக இருக்கு. அதாவது இவங்க செய்யறது இன்னும் மாத்தணும், இந்த விஷயங்கள் செயல்படுத்த வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை முன்வைக்கிறீங்க, அதுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு வருஷங்கள் 4 வருஷம் தாண்டியும் கூட இன்னும் அந்த கோரிக்கைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் இருந்தும் கூட, இந்த கூட்டணி ஆட்சியா இருந்தும் கூட உங்களுடைய குரல் அங்க எட்டப்படலையா? நீங்க முதல்ல கூட்டணி ஆட்சி இல்ல, அதாவது கூட்டணி திமுக ஆட்சி
திமுக ஆட்சி தான் நடைபெறுகிறது, வேற யாரும் ஆட்சியில் பங்கு பெறலை. திமுகவுக்கு அதுக்கு முழுமையான மெஜாரிட்டி இருக்கிறது. அதனால் அவங்க தனித்த ஆட்சி என்பது தான் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கு. நாங்கள் தோழமை கட்சியாக இருக்கிறோம். 21ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய ஆட்சி அது. ஆகவே கூட்டணி ஆட்சி என்பதற்கும் இப்போ கேரளாவில் கூட்டணி ஆட்சி, கேரளா மாதிரி இது அப்படி அல்ல. அதனால் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போவது என்பது தோழமை கட்சி என்கிற முறையில் எங்களுடைய கடமை. அது அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அது வந்து அரசுக்கு எதிரானதான் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அரசுடைய கவனத்திற்கு மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அது ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக, சட்டமன்றத்தில் பேசுவதன் மூலமாக, பொதுக்கூட்டத்தின் வாயிலாக என்னென்ன வடிவங்களில் வாய்ப்பு இருக்கோ அந்த முறையில் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம். அல்லது அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்திக்கிற போது கோரிக்கைகளை நாங்கள் வந்து கவனப்படுத்துகிறோம். அதனால அது அரசுக்கு எதிரானதாக நினைக்கிறீங்க? அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். போராட்டம்னு சொல்றீங்க இல்லையா? எதிரான்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எது கோரிக்கை முழக்கு வலியுறுத்தக்கூடிய போராட்டம்னு சொல்றீங்க, அரசுக்கு எதிரானது இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாம், இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை சார். அதாவது குடியிருப்பு உரிமை என்பது தமிழக மக்களுடைய பிரச்சனை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை. அதில் குறைபாடு இருக்குது, உரிய கவனம் செலுத்தப்படலை. ஆகவே அரசு கவனிக்கணுன்ற முறையில் நாங்கள் நேரடியாக வற்புறுத்துறோம். வர்ற தேர்தலில் எப்படி சார் உங்கள் சிபிஎம் உடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இதே அணிகளை தொடர் வைக்கலாம், இல்லை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணி ஆட்சியும் வலியுறுத்துவீங்களா? என்ன முடிவெடுக்க போறீங்க? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதனோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்களை தோற்கடிப்பது என்பதுதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய முதன்மையான கடமை. அதுக்கு உட்பட்டு எங்களுடைய தேர்தல் அணுகுமுறையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். தொடர்ந்து நீடிக்கிறீங்க, அதில் கூட்டணி ஆட்சியெல்லாம் வலியுறுத்துவீங்களா தொடர்ந்து பயணிக்கும் பட்சத்தில்? தனிப்பெரும்பான்மை இருந்தால் அவங்க ஏன் கூட்டணி ஆட்சி பற்றி கவலைப்பட போகிறாங்க? தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா தானே நீங்கள் சொல்கிற மாதிரியான பிரச்சனை வரும். தனிப்பெரும்பான்மை நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை கூட்டணி ஆட்சின்ற ஏற்பாடே இல்லை. இத்தனைக்கும் சொல்லப்போனால் 90 இடங்கள் மட்டுமே திமுக இருந்த காலத்திலே கூட அது வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முறையில் தான் மற்றவங்க இருந்தால் கூட்டணி ஆட்சி என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறை இல்லாத ஒரு விஷயம். 26 அதற்கான தேவை இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.